பைத்தியக்கார தம்பி என்ன பைத்தியக்காரமே பண்ணிட்டு இருக்கா? உன் தம்பி ஒரு பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருக்கான். பைத்தியக்கார பையன் ஆட்டம்ல இல்லை உனக்கு இங்க வந்து போடணும். இன்னைக்கு எனக்கெல்லாம் அமைதியா இருக்கா? என்னாச்சு? நான் மனசுக்குள்ள கேம் விளையாட்டு இருக்கேன், அதனாலதான் அமைதியா இருக்கேன். உன்கிட்ட தொல்லலாம கேம் மனசுக்குள்ள விளையாடிட்டு இருக்கோம்ல, அதனாலதான் அதெல்லாம் விளையாட்டு இருக்கேன். என் தம்பி எதுக்கு யோசிக்க? தம்பி அவன் என் மண்டைக்கு இல்லாமல் செய்வான். ஆனால் ஏசிட்டு மட்டுமா நீ ஏசிட்டீங்க. ஓம் க்ரீம் க்ரீம் சோக, ஓம் க்ரீம் க்ரீம் சோக, ஓம் க்ரீம். என்ன தம்பி பைத்தியக்காரமே பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரன் அப்படி பண்ணுவான். பைத்தியக்காரமே பண்ணாத. பைத்தியக்காரமே பண்ணாத. நான் பாரு உங்க அக்கா திரும்பி திங்க ஆரம்பிச்சிட்டா. தின்னுகிட்டே தான் இருப்பான். நடக்காது. ஓம் க்ரீம் 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 சோக, ஓம் க்ரீம் 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 அழிச்சிரு, ஓம் க்ரீம். பைத்தியக்கார டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையே, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அயன்மேன் தம்பி, இது புதுமையான மந்திரம். இந்த மந்திரம் போட்டால் யாராலையும் இந்த மந்திரத்தை கட்டுப்பட்ட கண்ட்ரோல்லேருந்து வெளியேற முடியாது. அதனால தான் அந்த செத்த ஆவியெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணி எதிரி வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அந்த பையனை. அதனால தான் அவன் நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் குறுக்கு வளைஞ்ச மாரி பூஜை பண்ணாதான் அது ஸ்ட்ராங்காக. டாக்டர் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த மந்திரத்தை வச்சு தானே அறிவுரை தம்பியும் உயிர் பழச்சி கொண்டு வர போறீங்க. அதான் எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்கள் அவளாக தெளிக்கணுமா, இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அழிக்கணுமா? சொல்லுங்கள். என்ன ஆச்சரியமா இருக்கா?